வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி ஆழமா அலச போறோம். நீங்க உங்க வேலையில ஒரு மாதிரி ஆ, மாட்டிக்கிட்ட மாதிரி உணர்றீங்களா? திங்கட்கிழமை காலையில எழுந்திருக்கும்போது அச்சச்சோ மறுபடியும் ஆஃபீஸ் போகணுமான்னு ஒரு சலிப்பு வருதா? இல்ல அடுத்து என்ன பண்றது? எப்படி நம்ம கரியர்ல அடுத்த கட்டத்துக்கு போறதுன்னு ஒரு குழப்பம் இருக்கா? அப்படின்னா இந்த உரையாடல் உங்களுக்காகத்தான். டான் மில்லர் எழுதின 48 டேஸ் டு த ஒர்க் யூ லவ், அதாவது உங்களுக்கு பிடித்த வேலைக்கு 48 நாட்கள் அப்படிங்கிற ஒரு சூப்பரான புத்தகத்தோட சாராம்சத்தை தான் நம்ம பார்க்க போறோம். ஆமா, இந்த புத்தகத்தோட தலைப்ப பார்த்ததும் இது வெறும் 48 நாள்ல வேலை தேடி தர்ற ஏதோ ஒரு ஹவ் டு கைட்னு நினைக்க வேண்டாம். ஓ, அப்படி இல்லையா? இல்லவே இல்ல. இது அதை விட ரொம்ப ஆழமானது. இது உங்களுக்கு பிடிச்ச, அர்த்தமுள்ள, உங்க வாழ்க்கைக்கு ஒரு திருப்திய குடுக்குற வேலைய கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு படிப்படியான வழிகாட்டி. நீங்க யாரு, உங்க திறமைகள் என்ன, உங்க ஆசைகள் என்னன்னு உங்களை நீங்களே புரிஞ்சுக்க வச்சு அதுக்கேத்த ஒரு பாதையை எப்படி உருவாக்குறதுன்னு சொல்லி கொடுக்குது. அப்போ இது வெறும் வேலை தேடுறது மட்டும் இல்ல. கரெக்ட். உங்க வாழ்க்கையோட நோக்கத்தை கண்டுபிடிக்கிற ஒரு பயணம். அருமை. கேட்கும்போதே ஒரு புது நம்பிக்கை வருது. சரி, அப்போ அந்த பயணத்தை நாம இப்பவே ஆரம்பிக்கலாமா? முதல்ல வேலைய பத்தி நாம பொதுவா வச்சிருக்கிற எண்ணத்தை இந்த புத்தகம் எப்படி உடைக்குதுன்னு பார்க்கலாம். நம்மள் பல பேருக்கு வேலைங்கிறது வார இறுதி நாட்களுக்காக காத்திருக்கிற ஒரு இடைப்பட்ட கட்டாயமான விஷயம். ஆமா ஆமா, வீக்கெண்ட் எப்போ வரும்னு பாத்துக்கிட்டு இருப்போம். அதுதான். சம்பளம் வாங்குறோம், பில் கட்டுறோம், அவ்வளவுதான். அதனால தான் திங்கட்கிழமை காலையில அதிகமா மாரடைப்பு வருதுன்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது. ஹம், ஆனா இந்த புத்தகம் ஒரு சுவாரஸ்யமான கருத்தை சொல்லுது. வேலைங்கிறது ஒரு சாபம் இல்ல. அது நம்மளோட உண்மையான அழைப்ப, காலிங்க நிறைவேத்துறதுக்கான ஒரு கருவிங்குது. கரெக்ட். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். கண்டிப்பா, அழைப்பு. இந்த புத்தகத்தின்படி 3 விஷயங்களை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். வேலை, ஜாப், தொழில், கெரியர், அப்புறம் அந்த அழைப்பு, வொகேஷன். சொல்லுங்க. வேலைங்கிறது அந்த மாச சம்பளத்துக்காக நம்ம செய்யற ஒரு குறிப்பிட்ட பணி. ம், இன்னைக்கு ஒரு கம்பெனில இருப்போம், நாளைக்கு இன்னொரு கம்பெனிக்கும். சிம்பிள். அப்படிதான். தொழில், அதாவது கெரியருங்கிறது கொஞ்சம் நீண்ட கால பாதை. அதுல பல வேலைகள் இருக்கலாம். ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியர் ஆரம்பிச்சு ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்புறம் டிரெக்டர்னு போறது ஒரு கெரியர் பாதை. ஓகே, இது ரெண்டும் புரியுது. ஆனா இந்த அழைப்பு இல்லைன்னா ஒகேஷனுங்கிறது என்ன? அது எப்படி இது ரெண்டும் வித்தியாசப்படும்? அதுதான் விஷயமே. அழைப்புங்கிறது உங்களுடைய நோக்கம், உங்க வாழ்க்கையோட அர்த்தம், உங்க திறமைகள், உங்க ஆசைகள், இந்த உலகத்துக்கு நீங்க என்ன கொடுக்க விரும்புறீங்க, இது எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு புள்ளிலாம் அது. ம், உங்க அழைப்பை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க செய்யற வேலை வெறும் சம்பளத்துக்கானதா இருக்காது. அதோ. அது உங்களுக்கு ஒரு திருப்தியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். உங்க வேலை உங்க வாழ்க்கையோட ஒரு அர்த்தமுள்ள பகுதியா மாறிடும். ஒரு நிமிஷம். அப்ப இந்த புத்தகத்தோட மிக முக்கியமான கருத்துக்கள்ல ஒண்ணு இந்த 85-115 விதி. இது என்னன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். கண்டிப்பா, இதுதான் இந்த புத்தகத்தோட மைய கருத்துனே சொல்லலாம். சரியான வேலையை கண்டுபிடிக்கிற மொத்த முயற்சியில 85% நேரம் நீங்க உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்க்கணும். 85%? ஆமா, அதாவது உள்நோக்கி பார்க்கணும். உங்கள் திறமைகள், ஆளுமை, கனவுகள் என்னன்னு கண்டுபிடிக்கணும். மீதி இருக்கிற 15% மட்டும்தான் ரெஸ்யூமே தயார் பண்றது, ஆன்லைன்ல அப்ளை பண்றது, இன்டர்வியூ போறது மாதிரியான வெளி வேலைகள். என்ன சொல்றீங்க? 85% சுய ஆய்வா? இது நம்பவே முடியல. ஏன்னா நம்மள பல பேர், நான் உட்பட, வேலை தேடுறதுனாலே புது ரெஸ்யூமே தயார் பண்றதும் ஆன்லைன்ல 100 இடத்துல அப்ளை பண்றது தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆமா, ஆனா நீங்க சொல்றத பார்த்தா அது வெறும் 15% வேலை தான் புரியுது. அப்போ நம்ம இத்தனை நாளா தப்பான விஷயத்துல கவனம் செலுத்திட்டு இருந்தோமா? பெரும்பாலும் அப்படித்தான். அந்த 15% வேலையை நாம சரியா செய்யறதுக்கு முதல்ல இந்த 85% வேலையை சரியா முடிக்கணும். அப்போ அந்த 85%ல என்னென்ன இருக்கு? அதுல 3 முக்கியமான பகுதிகள் இருக்கு. 1, உங்க திறன்கள் மற்றும் திறமைகள். ஸ்கில்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ். கரெக்ட். நீங்க எதுல கெட்டிக்காரர், எது உங்களுக்கு இயல்பாவே சுலபமா வருது. 2வது, உங்க ஆளுமை பண்புகள், பர்சனாலிட்டி ட்ரேட்ஸ். நான் ஒரு இன்ட்ரோவர்ட்டா, எக்ஸ்ட்ரோவர்ட்டா, அந்த மாதிரி விஷயங்களா? அதுதான், நீங்க மத்தவங்களோட சேர்ந்து வேலை செய்ய விரும்புவீங்களா, இல்ல தனியா வேலை செய்ய பிடிக்குமா? நீங்க ஒரு தலைவரா இல்ல ஒரு டீம் பிளேயரா? 3வது, உங்க மதிப்புகள், கனவுகள் மற்றும் ஆர்வங்கள், வேல்யூஸ், ட்ரீம்ஸ் அண்ட் பேஷன்ஸ். இது ரொம்ப முக்கியம் போல. ரொம்ப ரொம்ப முக்கியம். பணம் ஒரு பிரச்சனையே இல்லைன்னா உங்க நேரத்தை எப்படி செலவிடுவீங்க? சின்ன வயசுல என்னவாகணும்னு ஆசைப்பட்டீங்க? எந்த ஒரு விஷயத்த செய்யும்போது நேரம் போறதே தெரியாது. இந்த கேள்விகளுக்கு பதில் தேடுறது தான் அந்த 85% வேலை. இது கேட்கவே ஒரு புதுவிதமான அணுகுமுறையா இருக்கு.
இது சம்பந்தமா புத்தகத்துல ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் பத்தின ஒரு கதை வருமே, அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஆமா, அது ஒரு அருமையான உதாரணம். ஒரு வெற்றிகரமான சர்ஜன், ஆனா அவருக்கு வாழ்க்கையில திருப்தியே இல்ல. மன அழுத்தத்துக்காக சிகிச்சை எடுக்க போகும்போது தான் அவரோட சின்ன வயசு கனவு லாரி ஓட்டுநர் ஆகணுங்கிறது தெரிய வருது. கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. அவ்வளோ படிச்சு ஒரு சர்ஜன் ஆனவர் ஒரு டெலிவரி ட்ரக் ஓட்டுறதுல சந்தோஷம் கண்டுபிடிக்கிறார்னா, நம்மள பலர் நம்மளோட சின்ன சின்ன ஆசைகளை எவ்வளோ தூரம் தள்ளி வச்சிருக்கோன்னு தோணுது. அப்புறம் என்னாச்சு? அவர் வேலையை விட்டுட்டாரா? அதுதான் சுவாரஸ்யமே. அவர் வேலையை விடல, தன்னோட வாழ்க்கைய மறுசீரமைச்சுக்கிட்டார். ஓ! இப்போ வார நாட்கள்ல சிற்றுண்டி டெலிவரி ட்ரக் ஓட்டுறார். அந்த வேலையில கிடைக்கிற சுதந்திரமும் மக்களோட பழகுறதும் அவருக்கு பிடிச்சிருக்கு. வார இறுதிகள்ல மட்டும் ஒரு மருத்துவமனையோட அவசர சிகிச்சை பிரிவுல மருத்துவராக பணியாற்றுகிறார். அப்போ 2 விஷயத்தையும் பேலன்ஸ் பண்றார். அதுதான், இப்போ அவரோட திறமையும் பயன்படுது, அவரோட ஆசையும் நிறைவேறுது. அவரோட வாழ்க்கை முழுமையடைஞ்ச மாதிரி உணர்றாரு. இதுதான் நம்ம ஆர்வங்களுக்கு மதிப்பளிக்கிறதோட முக்கியத்துவம். சரி, இந்த 85% சுய ஆய்வை எப்படி பண்றது? நான் என்னோட திறமைகள், ஆசைகள் எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் போட்டேன். அதுக்கப்புறம் என்ன? வெறும் சிந்தனையா இருந்தா போதுமா? இல்ல அதை செயல்படுத்த ஏதாவது வழி இருக்கா? சரியா கேட்டீங்க. அதுதான் அடுத்த முக்கியமான கட்டம். வெறும் சிந்தனைகள் மாற்றத்தை கொண்டு வராது. ஆமா, யோசனை மட்டுமே இருந்தா ஆகாது. கரெக்ட். நம்ம மூளைக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருந்தா எதுவுமே நடக்காது. அதனால தான் இந்த புத்தகம் ஒரு உறுதியான 48 நாள் செயல் திட்டத்தை நமக்கு கொடுக்குது. பைபிள்ல 40 நாட்களுங்கிறது ஒரு மாற்றத்துக்கான, ஒரு உருமாற்றத்துக்கான காலமா பார்க்கப்படுது. ஓ, அப்படியா? அதோட ஒரு 8 நாளே சேர்த்து மொத்தம் 48 நாள்ல உங்களை வெறும் சிந்தனையாளரா இருந்து செயலாற்றுபவரா மாத்துறதுதான் இந்த திட்டத்தோட நோக்கம். 48 நாள் திட்டம் கேட்கவே ஒரு கமிட்மெண்ட் தேவைப்படுற மாதிரி இருக்கு. ஆனா ஒவ்வொரு நாளும் எவ்ளோ நேரம் இதுக்காக ஒதுக்க வேண்டியிருக்கும்? ரொம்ப நேரம் தேவையில்ல. ஒவ்வொரு நாளும் சுமார் 30 நிமிஷம் ஒதுக்குனா போதும். ஜஸ்ட் 30 மினிட்ஸ். ஆமா. ஆனா அத தொடர்ந்து செய்யணும். இந்த திட்டத்துல இருக்கிற சில முக்கியமான நாட்களை பத்தி பார்க்கலாம். உதாரணத்துக்கு, நாள் 12ல உங்க கனவுகளையும் ஆர்வங்களையும் ஒரு பெரிய பட்டியலா போட சொல்லுது புத்தகம். சின்ன வயசுல இருந்து. ஆமா, சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களையும் யோசிச்சு எழுதணும். அப்புறம் நாள் 17, இது ஒரு முக்கியமான படி. நீங்க ஏற்கனவே லிஸ்ட் போட்ட உங்க திறமைகள், உங்க ஆளுமை பண்புகள், உங்க கனவுகள், இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்த்து உங்களுக்கு பொருத்தமான 10 to 12 வேலைகளோட பட்டியலை உருவாக்கணும். மார்க்கெட்ல என்ன இருக்குன்னு பார்க்காம எனக்கு என்ன பொருந்தணும் பார்க்கணும். சரியா சொன்னீங்க. இது மார்க்கெட் அவுட் அப்ரோச் இல்ல, இன்சைட் அவுட் அப்ரோச். நாள் 29 பத்தி சொல்லி ஆகணும். அதுல சொல்ற ஒரு புள்ளி விவரம் என்னோட மனசுல ஆழவா பதிஞ்சிருச்சு. ரெதுமே அனுப்புனதுக்கு அப்புறம் ஃபோன் பண்றதோட முக்கியத்துவத்தை அது சொல்லுது. ஆமா, வெறும் ரெஸ்யூமேவா ஆன்லைன்ல அனுப்புனா உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கிற வாய்ப்பு 254ல 1 தான புத்தகம் சொல்லுது. 254ல ஒண்ணா? அது கிட்டத்தட்ட லாட்டரி சீட்டு மாதிரி. ஆனா ரெஸ்யூமே அனுப்புனதுக்கு அப்புறம் நீங்க ஒரே ஒரு தடவை அந்த கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சா உங்க வாய்ப்பு 15ல 1 அதிகரிக்குது. அடேங்கப்பா, 254க்கும் 15க்கும் எவ்ளோ பெரிய வித்தியாசம். ஒரு சின்ன ஃபோன் கால் இவ்ளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா? இது வேலை தேடுறவங்க மனசுல வச்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். அப்போ 48வது நாள் என்ன நடக்கும்? 48வது நாள் நீங்க உங்க இறுதி திட்டத்தை உருவாக்குவீங்க. அடுத்த ஒரு வருஷத்துக்கு என்ன செய்ய போறீங்கங்கிற தெளிவான திட்டம் உங்க கையில இருக்கும். அந்த பிளான்ல உறுதியா இருக்கணும். ஆமா, அந்த திட்டத்துல உறுதியா இருந்து திரும்பி பார்க்காம செயல்பட ஆரம்பிக்கணும். அதுதான் அந்த மாற்றத்தை நிஜமாக்குற படி. சரி, நம்மளோட பலரும் செய்யற ஒரு பெரிய தப்பு, ஆன்லைன் ஜாப் போர்ட்டல்ஸ்லயும் செய்தித்தாள்கள்லயும் வர்ற விளம்பரங்களை மட்டும் நம்பி வேலை தேடுறது தான். ஆமா. ஆனா இந்த புத்தகத்தின்படி வெறும் 12% வேலைகள் தான் அப்படி விளம்பரப்படுத்தப்படுதுன்னு சொல்லுது. கரெக்ட். அப்போ மீதி 88% வேலைகள் எங்க இருக்கு? அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுதான் அந்த 15% செயல்முறையோட முக்கியமான ரகசியம். விளம்பரப்படுத்தப்படாத இந்த வேலை வாய்ப்புகளை ஹிடன் ஜாப் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. ஹிடன் ஜாப் மார்க்கெட். ஆமா, இதை அடையறதுக்கு இந்த புத்தகம் ஒரு நேரடியான ஆனா ரொம்ப பயனுள்ள வழிய சொல்லுது. பொதுவா எல்லாரும் போற பாதையை விட்டுட்டு நமக்கான பாதையை நாமளே உருவாக்கணும். அது எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். விளம்பரப்படுத்தாத வேலைகளை தேடணும்னு சொல்றீங்க. அதுக்கு ஒரு 30-40 கம்பெனி லிஸ்ட் எடுத்து அவங்களா கூப்பிடணும். ஆனா இது நடைமுறைக்கு சாத்தியமா? ஒரு பெரிய கம்பெனியோட HR நாம எப்படி நேரடியா தொடர்பு கொள்றது? நல்ல கேள்வி. இது நிச்சயம் சாத்தியம்தான். ஆனா அதுக்கு ஒரு முறையான அணுகுமுறை தேவை. புத்தகம் ஒரு 3 படி செயல்முறைய பரிந்துரைக்குது. ஓகே, 3 ஸ்டெப்ஸ். படி 1, உங்களுக்கு பிடிச்ச உங்க திறமைக்கு ஏத்த 30லேருந்து 40 நிறுவனங்களை பட்டியலிடுங்க. அவங்களுக்கு உங்க ரெஸ்யூமேவா அனுப்பாதீங்க.
ரெஸ்யூமே அனுப்பக்கூடாதா? முதல்ல அனுப்பக்கூடாது. முதல்ல ஒரு அறிமுக கடிதத்தை, இன்ட்ரோடக்ஷன் லெட்டர் மட்டும் அனுப்புங்க. அதுல நான் உங்க கம்பெனியை ரொம்ப நாளா கவனிச்சுட்டு வர்றேன், உங்க பணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி உங்களை அறிமுகப்படுத்திக்கணும். இதோட நோக்கம் உங்க பேரை அவங்க மனசுல பதியறது மட்டும்தான். ஓ, ரெஸ்யூமே இல்லாம வெறும் அறிமுக கடிதமா? இது புதுசா இருக்கே. சரி, அதுக்கப்புறம்? படி 2. ஒரு 4-5 நாள் கழிச்சு இப்போ உங்க ரெஸ்யூமேவையும் ஒரு நல்ல கவர் லெட்டரையும் அனுப்புங்க. கவர் லெட்டர்ல அந்த கம்பெனிக்கு உங்க திறமைகளால என்ன நன்மை கிடைக்கும்னு தெளிவா குறிப்பிடணும். ஓகே, கடிதம் அனுப்புனாச்சு, ரெஸ்யூமேவும் அனுப்புனாச்சு. 3வது படி என்ன? இதுதான் அந்த ஃபோன் கால் பண்ற கட்டமா? மிகச்சரியா சொன்னீங்க. படி 3. இதுதான் எல்லாவற்றையும் விட முக்கியமானது. ஒரு வாரம் கழிச்சு நீங்களே நேரடியா அந்த நிறுவனத்துக்கு ஃபோன் பண்ணி சம்பந்தப்பட்ட அதிகாரிகிட்ட பேசி ஒரு சந்திப்புக்கு நேரம் கேட்கணும். டைரக்டாவே? ஆமா, உங்ககிட்ட வேலை காலியா இருக்கான்னு கேட்கக்கூடாது. உங்க நிறுவனத்தை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன், ஒரு 15 நிமிஷம் உங்க நேரத்தை கொடுக்க முடியுமான்னு தான் கேட்கணும். ஓ, அப்படி கேட்கணும். ஆமா, இந்த முறை விளம்பரப்படுத்தப்பட்ட வேலைகளுக்கு இருக்கிற ஆயிரக்கணக்கான போட்டியாளர்களை தவிர்த்து உங்களுக்குன்னு ஒரு வாய்ப்பை உருவாக்குது. நீங்க ஒரு தீர்வை தேடுபவரா ஒரு காட்டிக்கிறீங்க. இது ஒரு அருமையான யுக்தி. ஆனா சில சமயம் எவ்வளவு தேடினாலும் நமக்கேத்த வேலை இன்னொரு கம்பெனில இல்லாம இருக்கலாம். ஒருவேளை நமக்கான பதில் வெளியில இல்ல, நமக்குள்ளதான் இருக்கா? சொந்தமா தொழில் தொடங்குறது பத்தி இந்த புத்தகம் என்ன சொல்லுது? நிச்சயமா. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. புத்தகம் இவங்கள விபத்து தொழில் முனைவோர் அப்படின்னு ஒரு சுவாரஸ்யமான பேர்ல சொல்லுது. ஆக்சிடென்டல் ஆண்டர்பிரினர்? ஆமா. அதாவது வேலை இழப்பு இல்லனா வேலையில திருப்தி இல்லாதது மாதிரி ஒரு எதிர்பாராத காரணத்தினால தொழில் முனைவோராக மாறுறவங்க. ஆனா இப்போ தொழில்நுட்ப வளர்ச்சியால தொழில் தொடங்குறது முன்ன மாதிரி அவ்ளோ கஷ்டம் இல்ல. அது சம்பந்தமா ஒரு புள்ளி விவரம் புத்தகத்துல வருமே, அது என்ன ரொம்ப ஆச்சரியப்பட வச்சது. ஆமா. இன்னைக்கு அமெரிக்கால தொடங்கப்படுற 69% தொழில்களுக்கும் $10,000க்கும் குறைவான முதலீடு தான் தேவைப்படுதுன்னு சொல்லுது. லெஸ் தென் $10,000. ஆமா. இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா 24% தொழில்களுக்கு எந்த பண முதலீடுமே தேவையில்லை. பணமே இல்லாம தொழில் தொடங்கலாமா? இது எப்படி சாத்தியம்? சாத்தியம்தான். உங்ககிட்ட இருக்கிற ஒரு தனிப்பட்ட திறமைய வச்சு ஒரு சேவைய வழங்கலாம். உதாரணமா, நீங்க நல்லா எழுதுவீங்கன்னா ஒரு ஃப்ரீலான்ஸ் கண்டென்ட் ரைட்டரா மாறலாம். ஆர் ஃபோட்டோகிராஃபி? கரெக்ட். நல்ல போட்டோ எடுப்பீங்கன்னா போட்டோகிராஃபி சேவைய தொடங்கலாம். இதுக்கு பெரிய முதலீடு தேவையில்லை. ஆன்லைன்ல பொருட்களை விற்கலாம், இல்லனா ஒரே ஒரு வேலையை நம்பி இல்லாம. மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம். எக்ஸாக்ட்லி. பல வருமான வழிகளை உருவாக்கலாம். முக்கியம் என்னன்னா உங்க திறமையையும் ஆர்வத்தையும் மூலதனமா மாத்துறது தான். ஆக சுருக்கமா சொல்லணும்னா 48 days to the work you love புத்தகம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு பிடிச்ச வேலையை கண்டுபிடிக்கிறது ஏதோ அதிர்ஷ்டத்துல நடக்கிற விஷயம் இல்ல. அது ஒரு திட்டமிட்ட செயல்முறை. ஆமா, அந்த செயல்முறை ரெஸ்யூமே அனுப்புறதிலிருந்து இல்ல உங்களை நீங்களே ஆழமா புரிஞ்சிக்கிறதிலிருந்து தொடங்குது. கரெக்டா சொன்னீங்க. உங்க திறமைகள், ஆசைகள், மதிப்புகள் என்னன்னு தெரிஞ்சுகிட்டு அதுக்கேத்த ஒரு பாதையை நீங்க திட்டமிட்டு உருவாக்கணும். அது ஒரு வேலையா இருக்கலாம், இல்ல சொந்த தொழிலா கூட இருக்கலாம். நிறைவா உங்களுக்கு ஒரு சிந்தனையை விட்டுட்டு போக விரும்புறோம். இந்த புத்தகம் ஆக்கர்ஸ் ஆஃப் டைமண்ட்ஸ் அப்படின்னு ஒரு புகழ்பெற்ற கதையை மேற்கோள் காட்டுது. ஆமா, அந்த கதை ரொம்ப ஆழமான அர்த்தம் கொண்டது. ஆமாம். ஒரு ஆப்பிரிக்க விவசாயி வைரங்கள் மேல ஆசைப்பட்டு அதை தேடி பெரும் பணக்காரனாகணும்னு கனவு காண்கிறான். ஒரு நாள் ஒரு ஞானி வந்து உன் நிலத்துக்கு அடியில வைரங்கள் இருக்கலான்னு சொல்கிறார். ஆனா அதை நம்பாம அந்த விவசாயி தன் நிலத்தை ரொம்ப கம்மி விலைக்கு வித்துட்டு வைரங்களை தேடி உலகத்தை சுற்ற கிளம்புறான். பல வருஷங்கள், பல நாடுகள் அலைஞ்சு கடைசியில அவனோட பணம், ஆரோக்கியம் எல்லாத்தையும் இழந்து விரக்தியில ஒரு நதியில குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறான். ரொம்ப சோகமான முடிவு. ஆனா அந்த கதையோட உண்மையான திருப்பம் இதுக்கு அப்புறம் தான் வருது இல்லையா? ஆமா. இதற்கிடையில அவனோட நிலத்தை வாங்கி அந்த புதிய விவசாயி ஒரு நாள் அந்த நிலத்துல ஓடுற ஓடையில இருந்த ஒரு விசித்திரமான பளபளப்பான கல்லை கண்டெடுக்கிறான். அது வைரம்னா அவனுக்கு தெரியாது. அது என்னன்னே தெரியாம வீட்ல கொண்டு வந்து வைக்கிறான். சில நாட்கள் கழிச்சு அந்த வழியா வந்த ஞானி அந்த கல்லை பார்த்துட்டு அது ஒரு மிகப்பெரிய வெட்டப்படாத வைரம்னு சொல்றாரு. அப்பதான் தெரிய வருது. ஆமா, அவங்க அந்த நிலத்தை தோண்டி பார்க்கும்போது அந்த பண்ணை முழுசும் வைரக்கற்களால் நிரம்பியிருப்பது தெரிய வருது. அது பின்னாளில் உலகின் மிகப்பெரிய வைர சுரங்கங்களுள் ஒன்றா மாறுது. வாவ்,
முதல் விவசாயி தன்கிட்ட இருந்த புதையல தெரியாம அதை எங்கேயோ வெளியில தேடி போய் வாழ்க்கையை தொலைச்சிட்டான். நீங்களும் உங்களுக்கான வாய்ப்புகளை எங்கேயோ வெளியில தேடிட்டு இருக்கீங்களான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க இதுவரைக்கும் கவனிக்காத உங்க கிட்டயே இருக்கிற அந்த வைரங்கள், அதாவது உங்களுடைய தனிப்பட்ட திறமைகள், உங்க அனுபவங்கள், உங்க ஆர்வங்கள், அதெல்லாம் என்னென்ன? ஒருவேளை உங்க வாழ்க்கைய மாத்தப் போற அந்த மிகப்பெரிய வாய்ப்பு உங்களுக்கு மிக அருகிலேயே, உங்களுக்குள்ளேயே இருக்கலாம். அதை தோண்டி எடுப்பது மட்டும்தான் உங்க